ஹாய் ஆல் வெல்கம் டு டெக்கோ டாக். இன்னைக்கு வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் ஜாவாய்ட். ஸோ இப்போ இதில் என்னென்ன டூப்ளிகேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃப்ரீக்வன்சியில் அக்கர் ஆயிருந்ததுன்னா இட் இஸ் அ டூப்ளிகேட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 2 3 5 இருக்குது. இதில் டூப்ளிகேட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா 2 3 ஏன்னா அதுதான் மோர் தென் ஒன்ஸ் அக்கர் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணின்னு பார்க்கலாம். ஸோ அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ விச் இஸ் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸாக இருக்குது. ஸோ நான் எந்த ஒரு ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸை லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸாக வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் இன்டீஜர்ஸாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன மெத்தட் இருக்குன்னா லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப்ங்கிற மெத்தட் இருக்குது. ஸோ லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் கொடுக்கும்போது எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்டீஜர்ஸாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரீமோட மெத்தட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்டு ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகிருக்கு இல்லையா, இதில் வந்து நான் ஒரு ஃபார் ஈச் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதோட யூசேஜ் பார்க்குறக்காக இப்போது இங்கே லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம்க்கு அப்புறம் டாட் ஃபார் ஈச் கொடுக்கும்போது எனக்கு இந்த லிஸ்ட்டில் ஸ்ட்ரீமில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக எனக்கு ஃபார் ஈச்குள்ளே வரும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ இங்கே கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி மெத்தட் என்ன இன்புட்டாக எடுத்துக்கும் அப்படின்னா எந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் எவ்வளோ டைம் இருக்குங்கிறது செக் பண்ணுங்கிறது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ எனக்கு இந்த லிஸ்ட்டில் தான் செக் பண்ணும் வர ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளோ டைம் ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் ஈச் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நான் வந்து லேம்டா எக்ஸ்பிரஷன் ஸோ எலிமெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து எலிமெண்ட்டில் 1 இருக்கும். ஸோ 1ஓட ஃப்ரீக்வன்சி வந்து இந்த லிஸ்ட்டில் செக் ஆகும். எந்த எலிமெண்ட் வச்சு செக் பண்ணணும்னா இந்த இஎல் வச்சு செக் பண்ணும். ஸோ அதனால் இந்த இஎல் வருது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். பிரிண்ட்எல்என்ல வந்துட்டு கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன எலிமெண்ட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த இஎல்ஏ பிரிண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இப்படி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளோ டைம் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். 1 வந்து 1 டைம், 2 வந்து 2 டைம், எல்லா எலிமெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணுது. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இங்கே என்ன ஒரு ஃபில்டரோ இல்லை டிஸ்டிங்க்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் எல்லா எலிமெண்ட்ஸும் கன்சிடர் பண்ணி எனக்கு ஒவ்வொன்றும் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. இது எதுக்காக இந்த ஸ்டெப் போகிறேன் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சியோட யூசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி மெத்தடில் வந்து நம்ம எந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம செக் பண்ணோமோ அந்த லிஸ்ட்டு அப்புறம் அந்த எலிமெண்ட் இது ரெண்டு தான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இது யூஸ் பண்ணி எப்படி நம்ம டூப்ளிகேட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை மட்டும் ஒரு லிஸ்ட்டாக கலெக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம். ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ண போகிறேன். என்ன ஃபில்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் ஈச் எலிமெண்ட் கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி எந்த லிஸ்ட்டோ அந்த லிஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்டு. ஓகே. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது பாருங்கள், ஒரு நம்பர் தான் ரிட்டர்ன் ஆகுது. கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சியில் எனக்கு நம்பர்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. நம்மளுக்கு இதில் எந்த எலிமெண்ட்ஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணும், எனக்கு எதோட வேல்யூவெல்லாம் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணும். ஸோ அதனால் கிரேட்டர் தேன் 1. ஸோ அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். டாட் ஃபில்டர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கலெக்ட் பண்ணுறேன். ஸோ கலெக்ட் பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட் கொடுத்தா எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட். ஓகே. ஸோ கலெக்ட்டுங்கிறது டெர்மினல் ஆப்ரேஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் என்னென்னு பார்க்க முடியும். ஸோ அதனால நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் வந்து இந்த ப்ரிவியஸில் இருக்க பிரிண்ட்எல்எனை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 3
2 3. ஸோ இது மட்டும் தான் எனக்கு டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஸோ அதனால எனக்கு அது மட்டும் ஃபில்டர் ஆயிருக்கு. மிச்ச எலிமெண்ட்ஸ் எதுவுமே கலெக்ட் ஆகல. பட் ஆனால் லிஸ்ட்டில் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு திரும்பவும் டூப்ளிகேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட்டுக்கு பதிலாக டூ செட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு டூப்ளிகேட்ஸ் இதில் இருக்கிறது ரிமூவ் ஆகி வெறும் இதில் இருக்கிற டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 2 3. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒன்று எவ்வளோ டைம் ஃப்ரீக்வன்சி அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸோ இஃப் தட் இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து செட்டில் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லாஜிக். பட் ஆனால் இந்த லாஜிக் வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்ம லிஸ்ட்டில் இருந்து முதல்ல வந்து எடுக்கிறோம். ஸோ அதே வந்து ஆர்டர் ஆஃப் n நம்ம ஆகும். ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக வரும். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது திரும்பியும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இந்த லிஸ்ட்டில் செக் ஆகும். இந்த எலிமெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு இந்த லிஸ்ட் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் திரும்ப திரும்ப ட்ராவல்ஸ் ஆகுறனால இட் இஸ் டேக்கிங் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஸோ அதனால ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் இன்னொன்று இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம கேரக்டர் கவுண்டில் பார்த்த அந்த குரூப்பிங் பை மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கிடைக்கும், விச் இஸ் ஆர்டர் ஆஃப் n. ஸோ இப்போ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே தான் லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கலெக்ட்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலெக்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டில் இருக்க மெத்தட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒன்னையும் நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த கவுண்ட். ஸோ அதனால் கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பை. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி குரூப்பிங் பை வந்து 3 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன லாஜிக் பேஸ் பண்ணி கீ யூஸ் பண்ண போகிறோங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டர். செகண்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசால்வ் பண்ண பிறகு எனக்கு கீ வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டை கீ வேல்யூ வச்சு நம்மளுக்கு இப்போ சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து 1 வந்து எவ்வளோ டைம் கவுண்ட் 1 டைம், 2 வந்து எவ்வளோ டைம் கவுண்ட் ஸோ 2 டைம்ஸ், 3 வந்து 2 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகணும்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மேப்பில் போடுவோம். ஸோ அதுதான் வந்து எனக்கு செகண்டாக பாஸ் பண்ண போகிற ஆர்குமெண்ட். தேர்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா பேஸ்ட் ஆன் வாட் லாஜிக் நம்ம அந்த வேல்யூவை டெரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த வர இன்புட்டை நான் அப்படியே கீயை எடுத்துக்கிறேன். விச் இஸ் இப்போ நான் எனக்கு வந்து எலிமெண்ட் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 1 வருது அப்படின்னா 1 வந்து எனக்கு கீயை எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கீயாக யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன மேப் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சப்போஸ் ஆர்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எந்த ஆர்டரில் லிஸ்ட்டில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் எனக்கு டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல மேப்பை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். லிங்க்டு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஆர்டர் பற்றி எதுவுமே கொஸ்டினில் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஹேஷ் மேப் யூஸ் ஆகும். ஸோ அதை அப்படியே விட்டுலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டிஃபால்ட் ஹேஷ் மேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அப்படியே விட்டுறேன். ஸோ தேர்ட் ஒன்று என்ன வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கவுண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் வேல்யூவை. ஸோ அதனால நம்ம கவுண்டிங் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங். ஓகே, ஸோ கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டோட கவுண்ட் வந்து எனக்கு கால்குலேட் ஆகி மேப்பில் வந்து எனக்கு இன்சர்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஹேஷ் மேப் கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அலனில் ஓகே இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இது பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொருதோட கவுண்ட் தெரிஞ்சிருச்சு. 1 வந்து 1, 2 வந்து 2, 3 வந்து 2, 4 வந்து 1, 5 வந்து 1. ஓகே, ஸோ பட் ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்து என்னோட ப்ராசஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணியாச்சு. பட் ஆனால் குரூப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வேல்யூஸ் வந்து மோர் தென் 1 இருக்கிறத மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேப். ஸோ மேப்லேருந்து வேல்யூஸை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா மேப்போட என்ட்ரி செட் எடுக்கணும். ஸோ அதனால் டாட் இதுக்கப்புறம் என்ட்ரி செட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு மேப்போட என்ட்ரி செட் கிடைக்கும். அந்த பிரிண்டரில் நான் வந்து எடுத்துடுறேன் ஸோ தட் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஓகே. இப்போ அந்த கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து நான் என்ட்ரி செட்டில் போடுறேன். ஸோ என்ட்ரி செட்டில் போட்டோன்னா நம்மளுக்கு செட் ஆஃப் இதில் என்ன இருக்கும், கீ வந்து இன்டீஜர், கவுண்ட் பண்ணுறது வந்து லாங்கில் இருக்க ஒரு வேல்யூ, விச் இஸ் இப்போ எனக்கு டூ வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னா இதான் வேல்யூ. ஸோ அது வந்து இருக்கும். ஸோ அதை வந்து என்ட்ரி செட்டில் போடுறேன். நம்மளுக்கு இப்போ எதை மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் என்ட்ரி செட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஸோ அதோட கீஸ் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அப்போ அதனால ஃபஸ்ட்டு டாட் ஃபில்டர் அந்த என்ட்ரீஸை மட்டும் நான் எடுக்கிறேன். என்ட்ரி செட்டில் இருக்கிற என்ட்ரீஸ் விச் ஆர் ஹேவிங் வேல்யூஸ் கிரேட்டர் தேன் 1 அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ அதனால டாட் என்ட்ரி செட்க்கு அப்புறம் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தானே ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அதனால என்ட்ரி செட்டை ஸ்ட்ரீம் ஆஃப் என்ட்ரிஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டாட் ஃபில்டர், ஃபில்டரில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், ஃபார் ஈச் element dot get value, வேல்யூ வந்து greater than 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ட்ரியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் என்ட்ரிஸில் எனக்கு இப்போ என்ன இருக்குன்னா வேல்யூஸ் விச் ஆர் கிரேட்டர் தென் 1 மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆயிருக்கும். இப்போ எனக்கு வந்து இதோட ஆப்ஜெக்ட் என்ன டைப்பில் இருக்குன்னா என்ட்ரி டைப்பில் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன மட்டும்தான் வேணும், கீஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் கீங்கிறதும் எனக்கு இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து மேப் ஆஃப் இன்டீஜர் அண்ட் லாங்கில் இருக்குது. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ட்ரியிலேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் டைப், அதாவது கீஸை மட்டும் நான் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், மேப். ஸோ மேப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேப்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு என்ட்ரியும் பாஸ் ஆகுது. ஸோ அதில் இருந்து நம்ம என்ட்ரி டாட் கெட் கீ. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் எனக்கு வெறும் என்ட்ரிஸ் விச் ஆர் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிறது மட்டும் எனக்கு ஃபில்டர் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் அந்த என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி நான் அந்த கீஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ மட்டும் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. சேம் அவுட்புட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இதோட லாஜிக். ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஒன்று வந்து ஆப்டிமைஸ்ட், இன்னொன்று வந்து கலெக்ஷன்ஸ் டாட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.